ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது 1/5/2024. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி. குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது 1 வருட காலங்கள். இப்ப 2023ல அவர் பெயர்ச்சியாகி அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023ல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி ஆயிடுச்சு. இந்த 2024ல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் இந்த 1/5/2024ல பெயர்ச்சி ஆகிறார். அதாவது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2:29 அவர் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான 1வது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அவருடைய குருவினுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்திருக்கோம். எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி ஆகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2:29 அவர் பெயர்ச்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விடுது. சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல மேச வீட்டுல. சூரியனுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்ப உச்சம், சூரியனுடைய நிலை உச்சம் அடையுது. சந்திரன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில இருக்காரு. செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில 1ஆம் பாதத்துல இருக்காரு. புதன் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி 2ஆம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு. குரு பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ரிஷபராசியில இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல கும்பராசியில இருக்காரு. ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. கேது பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு. இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு 11க்கும் 2க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடத்தை பார்வையிடுறார் குரு பகவான். இந்த குருவானவர் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சூப்பரான நல்ல தன்மையை கொண்ட கிரகம். இந்த குருவினுடைய ஆதிக்கத்துல உள்ள எல்லோருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாத்வீகமா அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஆற்றல் படைச்ச தன்மையை கொண்டவர்களா இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். கும்பராசி கும்ப கலசம் அதுதான் அவங்களுடைய ராசியினுடைய சிம்பிள். அதிக தன்மானத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். எப்பவுமே தனக்கு என்று ஒரு தனித்தன்மையை கொண்டவர்கள், தன்மானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் கூட என்ன சொல்லிக்கிட்டே போகலாம்.
இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொண்டவர்கள். மந்தன், நொண்டி, முடவன் இப்படியெல்லாம் சனி பகவானுக்கு பெயர் உண்டு. இந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். அவங்களுடைய உழைப்பு அயராது உழைப்பா இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதுல இருக்கும். இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சனியினுடைய தாக்கம்ங்கிறது முழுமை அடைஞ்சிருக்கு. அதாவது விரைச்சனி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 50%. ஜென்மச்சனி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு இன்னைக்கு சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாத சனி அப்படின்னா ஒரு கிரகம், அதுக்கு 25%. இதுல நான் ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான பலன். இந்த பொது பலனாகப்பட்டது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% பொருந்தும். மிச்சம் ஏன் பொருந்தாம போகுது, 30% 40% ஏன் பொருந்தாம போகுது அப்படின்னா அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. ஒரு ஜாதகர் நல்ல நிலைமையில இருக்காரு, நல்ல பூரண ஜாதகமா நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு குரு பார்வைப்படும் பொழுதோ அல்ல நல்ல தசாபுத்தி காலத்திலேயோ இல்ல நல்ல கோச்சார பலன் காலத்திலேயோ அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திச்சிருவார். என்ன பண்ணாலும் அதாவது ஒரு நண்பர் நமக்கு இந்த ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு விதிவிலக்கான நட்சத்திரம், என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை சந்திச்சதே இல்லை அப்படின்னு போட்டிருந்தார். அப்படி ஒரு விஷயங்கள் ஒண்ணு இல்லையே இல்லை. அதாவது உங்களுடைய லக்கணம் என்னவோ ராசி என்னவோ, உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இல்லை, கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் அளிக்காது. அப்ப இந்த விஷயங்கள் பலன் அளிக்காது அப்படின்னா கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான் அந்த ஜாதகருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள், அப்படிப்பட்ட நிலைகள் ஒரு ஜாதகர் அனுபவிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், இந்த மாதிரி குருவினுடைய பார்வை படக்கூடிய நேரங்கள் எல்லாமே ஒரு வகையில அமையணும். அப்படி அமையலை அப்படின்னா அவன் வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. கும்பராசியை மட்டும் சொல்லல, 12 ராசிகள்ல எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, மாந்திக்கு கூட ஒரு பலன் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான செயல்பாடு உண்டு. இந்த குரு பகவான் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல ஒரு மனைவி கணவன் அமைகிறது, மனைவி அமைகிறதே ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு பெண் மனைவி எப்படி வருவா அப்படிங்கிறத கணக்கெடுத்துடலாம். அதனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், நல்ல நிலையில இருக்குமா, இதெல்லாமே கணக்கெடுத்துடலாம். அப்ப அவங்களுடைய ஆட்சி பலம் எப்படி இருக்கும், மனைவியுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு, அவர் வாழ்க்கையில நல்லதை அனுபவிக்க பிறந்தாரா கெட்டதை அனுபவிக்க பிறந்தாரா, இதுதான் உங்களுடைய விதி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வெற்றி காலங்கள் உண்டு. இல்லை எதுவுமே நல்லா இல்லை, ஒரு கிரகம் கூட சரியா இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சிருப்பார். அப்போ அவரவருடைய சூழ்நிலை என்னவோ, அவரவருடைய கிரகங்களுடைய அமைப்பு என்னவோ அதுக்கான ஒரு பலன் தான் கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு, மன்னிக்கவும், கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசியில ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனியில 100% 100% ஒரு சனியினுடைய தாக்கத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்ப இந்த மகர ராசிய 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குரு பகவானுக்கு இருந்தாலும் உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா 2க்கு அதிபதி 4ஆம் இடத்துல அவரு பார்வை எல்லாத்தையும் பார்க்கறாரு. உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை,
பார்வைகள் வந்து உங்களுடைய பார்வைகள் அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லாட்டியும் நீங்கள் இந்த குருவினுடைய பார்வைக்கும் சரி, மற்ற கிரகங்களுடைய பயிற்சிக்கும் சரி, உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால கணவன் மனைவி நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்காரு. இந்த உச்சம் பெற்ற கிரகமாகப்பட்டது ஒரு தொழில், கவர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் கூட அமைச்சு தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியானது இந்த எல்லா ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடியது நல்லா இருக்கு. ஒரு 70% 80% இருக்கு. உங்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து தான் மற்ற பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம். சரி, இந்த ராசியில மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் உடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல இருக்காரு. அந்த வாக்குஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உள்ள அதிபதி புதன் பகவானோட சேர்ந்து நீசம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து ராகுவோட இருக்காரு. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட முடியாது, இதுக்காக கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. அவரவர் அமைவை பொறுத்து அவரவருக்கு நடக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஓரளவுக்கு பாக்கெட்டில் பணமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட ஒரு 100 ரூபானாலும் சேப்பில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணநலம் கருதியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலில் கட்டுக்காப்புல வாழக்கூடிய ஒரு நபர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகுவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக 2ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு வகையில் சர்ப்ப தோஷம் உண்டாகும். அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது கோளாறுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பரிகார ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரங்கள்னால ராகு, செவ்வாய், புதன் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் இப்போ ராகு செவ்வாய் தொடர்பு வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவை தோஷம். இதே ஆணுக்கு கிடையாது. அது இல்லாமல் பாதிப்புகள், ஒரு சில பாதிப்புகள்ங்கிறது வர்றது வந்தே தீரும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குருவானவர் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவான், குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பதினால் ஒரு சில விபரீத ராஜயோகங்கள் கிடைக்க கூட ஒவ்வொரு நேரத்தில் வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கும், ஒரு சிலருக்கு பெருசாக கிடைக்கும். ஜென்மச்சனி காலங்களில் அவளை ஒரு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அந்த சனியினுடைய தாக்கத்தில் தன்னைத்தானே யாரு என்று உணரக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதிலேயே ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நேர காலகட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது என்பது நன்மையை தரும். இந்த குருவினுடைய பார்வையுமே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நன்மை தர வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்லதாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.